ஆனால் எடப்பாடியார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள்கிட்ட ஜாயின் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிருக்காரு. அது அவங்க கூட்டணி, அவங்க நம்பிக்கை, அவங்க சொல்கிறாங்க. அவங்க பெரிய மாம்பழம் வந்து பெரிய மாம்பழம், சின்ன மாம்பழத்தை சேர்த்துட்டாங்க. மாம்பழம் உண்டா இல்லையான்னு தெரியுது, மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஆக அவங்க கூட்டணி சேர்க்குறாங்க. கூட்டணி நபருடைய எண்ணிக்கையை சேர்க்கின்றார்கள். வாக்கு எண்ணிக்கை அவர்களுக்கு குறைவு. நபர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் கூட்டுகின்றார்கள், ஆனால் வாக்கு எண்ணிக்கை குறைவு. ஆக வாக்காளர்கள் எங்கள் பக்கம் இருப்பதற்கு சாட்சி இதுதான். திருவாரூரில் கேஎஸ் அழகிரி என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சியில் பங்கு என்பது எங்களோட திட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பற்றி கருத்து சொல்ல அவங்கவுங்க கருத்து சொல்கிறாங்க. தலைமையை பொறுத்து தலைமை தான் முடிவு எடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் தலைமை இருக்குது, அது தலைமைகள் முடிவு எடுப்பார்கள். அவங்க கருத்தை சொல்கிறாங்க. எப்போதும் ரொட்டீன் நடக்கிறது தான். சார், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கேட்காம எப்படி வந்து நீங்கள் வந்து அன்புமணியை கட்சியை ஆரம்பித்தது பெரிய ஐயா தான் ஆரம்பித்தார் கட்சியை, பாட்டாளி கட்சி. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ எங்களுடைய தலைவர் கலைஞர் இருக்கிறவரை அவர் தான் தலைவர். அந்த இயக்கத்துக்கு தலைவர் அவர்தான். கலைஞர் அவர்கள் மறைகின்ற வரை, இறக்கின்ற வரை தலைவராகவே இருந்து வாழ்ந்து மறைந்தார். புரியுதா இல்லையா? தலைவராக இருந்து வாழ்ந்து மறைந்தார். மறையும் பொழுது அவர் தலைவராக, கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மறைந்தார். எங்களுடைய முதல்வர் அவர்கள் அதுவரை பொறுத்திருந்தார். பொறுமையாக பொறுத்திருந்தார்னா அவசரப்படலை. இவங்க அவசரப்படுறதுக்கு உதாரணம், இப்போ கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கலைஞருக்கு மறைவுக்கு பிறகுதான் நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இப்போ வந்து அவசர கொடுக்கை. அப்பா ஒரே குடும்பத்தை, வேறு கட்சி, வேறு குடும்பம் இல்லை, ஒரே குடும்பத்தில் அப்பாவுக்கு துரோகம் செய்கின்றவர்கள்லாம் இப்போ நாட்டு மக்களுக்கு எப்படி துரோகம் செய்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சார், இப்போ தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கல சார், பழைய ஓய்வு திட்டத்துக்கு தேர்தல் பயத்தால் தான் வந்து முதல்வர் அறிவிச்சிருக்காரு. 4 ஆண்டு முன்னாடியே ஆமாம், 20 ஆண்டு காலமாக அவங்க அந்த காலத்தில் செஞ்சது, அந்த காலத்தில் நிறுத்தப்பட்டது, இந்த காலத்தில் துவக்குகிறார்கள் என்றால் அது எரிச்சா தான் இருக்கும். ஏதோ அள்ளி துட்டுறதான் வேலை. எடப்பாடிக்கு என்ன, எடப்பாடி சொல்லலாம் உண்மை இல்லை, மக்கள் நம்பிக்கை தெரியும். அவரே பேதட்டுகிறார். எப்படியாச்சும் கிடைச்சதே ஒரு நம்பிக்கை எங்களுடைய தலைவர் மீது, முதலமைச்சர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அரசு ஊழியருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் செய்து கொடுக்கின்றார். உங்களுக்கு பிறகு கூட்டணியிலேருந்து திமுகவுடைய நிறைய கட்சிகள் உடஞ்சி எங்கள்கிட்ட இணைவாங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வருது. இது எல்லாம் சகஜம். தேர்தல் வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் பிளவு ஏற்படாதான் பார்க்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தொடருது. எதிர்கட்சியில் இருக்கும்போது கூட்டணி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி, புரியுதா? இப்பயும் கூட்டணி. அந்த கூட்டணி உணர்வுடன் பேசுகிறது. இது துட்டுக்காக கூடுற கூட்டணி அல்ல, கொள்கைக்காக கூடுற கூட்டணி. ஆக துட்டுக்காக கூடுற கூட்டணி அவர்கள். அதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.